உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணில இருக்கோம். இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். 2025 முக்கியமான பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29 சரியாக மாலை 8:15 உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி பலன்கள் அடுத்த 2.5 வருடங்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி என்பது. இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே பயங்கரமான ஒரு புத்திசாலி கொண்ட ராசி அன்பர்கள். ஏன் அந்த பயங்கரமான அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்படின்னா, அதி புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை விட எளிதாக ஒரு வேலையை முடிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ரொம்ப ஸ்மார்ட்டா ஷ்ரூடா ஒரு வேலையை திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். நீங்க அதெல்லாம் சொல்றீங்க சார், நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, ஸ்மார்ட்டா இருக்கேன், ஷூடா இருக்கேன், ஆனா எனக்கு நேரம் சரியில்லாம இருக்கேன், நான் என்ன பண்றது? உண்மை. ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்த நேரத்துல உங்களுக்கு எதுவுமே நடக்கல. அது எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அஷ்டம சனி காலகட்டத்துல இருந்து நீங்க ஒரு 2.5-3 வருஷமாவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே எப்பயாவது எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காதா, இருக்கிறதுலயே மோசமான ராசி மிதுன ராசி தான், எங்க ராசி தான் கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய, எல்லா சேனல்லையுமே பண்ணக்கூடியது இந்த மிதுன ராசி. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள், அவமானங்கள், வாழ்க்கையில தோல்விகள். நான் புத்திசாலியா இருந்து தோத்துட்டேன் சார், நான் இழந்துட்டேன் சார், நான் எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சேன். பாருங்க, ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி இருப்பார்கள். நிறைய வெர்டிகல்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி இருப்பார்கள். அப்படிலாம் இருந்த நான் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு, எனக்கும் என்னுடைய மேலதிகாரிக்கும் பிரச்சனை, நான் ஒரு விஷயத்துல நல்லா பண்ணிட்டு இருந்தேன், அது அவருக்கு பிடிக்கல, நான் வேலையை விட்டு வர மாதிரி வந்துருச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, வேலையில நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறது மேல இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அதனாலேயே எப்பவுமே சண்டைகள் மாறும். ஆனா அதெல்லாம் ஜெயிச்சு வருவீங்க நேரம் நல்லா இருக்கும்போது. நேரம் நல்லா இல்லாத நேரத்துல என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, அதுவே ஒரு காரணமா இருக்கும் வேலையை விட்டு போறதுக்கு. என்னன்னா உங்களுக்கு ஒரு நிறைய தன்னம்பிக்கை இருக்கு, அந்த தன்னம்பிக்கையினால பாத்தீங்கன்னா சில பேரு வேலையை வேண்டான்னு விட்டுட்டு வந்தவங்க நிறைய மிதுன ராசி இருக்கீங்க. அதனால நிறைய பிரச்சனை. அந்த நேரம் சரியில்லாத போது என்ன ஆகுறீங்கன்னா, வேலை நீண்ட காலமா கிடைக்காம போறது, வேலையில பிரச்சனை. அதே மாதிரி நிறைய பேர் என்ன, ஒரு கமிட்மெண்டோட இருப்பீங்க. மிதுன ராசி புதன் ஆதிக்கம் உள்ள ராசி. அதனால ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க, நான் மாசம் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இந்த லோன் கட்டுறேன், இஎம்ஐ கட்டுறேன், இந்த கார் லோன் கட்டுறேன், இந்த வீட்டு லோன் கட்டுறேன், இதுக்கு எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணிருப்பீங்க. அது வேலை இல்லாத போது எப்படி பண்ண முடியும்? அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அதனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய. அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய தருணமாக 2025 மார்ச் மாசத்துல இருந்து இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பட்டங்கள், பதவிகள். நீங்க மேனேஜர் ஆயிடுவீங்க, உங்களை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்களாம் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நீங்க சொல்றதுதான் நடக்க போகுது ஆபீஸ்ல, நீங்க வச்சதுதான் சட்டமா இருக்கும், உங்களுடைய செயல்திறன் அதிகமா இருக்கும், உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி தொழில இருக்கவங்க, நான் முதல்ல சொன்னேன், 3 வேலை செய்வாங்க, 3 பிசினஸ் செஞ்சிருப்பீங்க, 3 பிசினஸும் லாஸ் சார், எல்லாமே நஷ்டம் சார்,
எல்லாத்துலயும் கடன் சார், எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டேன் சார், ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டேன், கூட பிறந்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டேன், எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இப்ப யாருடைய ஆதரவும் இல்லாம எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்று இருக்கேன் சார் அப்படின்னு நிலைதான் இந்த மிதுன ராசி என்பதுக்கு இருக்கு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இருந்து திரும்பி வரக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. ஏன்னா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு பாருங்க. எந்த ஒரு புத்திசாலியும் ரொம்ப நாள் புத்திசாலியா இல்லாம நடிக்க முடியாது. அது மாதிரிதான் நேரங்கள் உங்களை புத்திசாலித்தனத்தை குறைத்து மதிப்பிட்டு வச்சிருக்கலாம். ஆனா நல்ல நேரம் வரும்போது அந்த புத்திசாலித்தனம் ஒளிர செய்யும். அந்த ஒளிரும் போது நீங்களும் சேர்ந்து ஒளிருவீர்கள். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்கள் புத்திசாலித்தனத்தை வெளில காமிக்க முடியல, அதுதான் பிரச்சனை. சார் நான் பணம் இருந்தா தான் சார் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பணம் வரல, என்ன பண்ணுவீங்க நீங்க? கடன் கேட்டா கடன் கிடைக்கல, கடன் வாங்கியாவது நான் போட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ஜெயிச்சிருவேன் சார், எனக்கு எல்லாமே தெரியும், நூக்கன் கார்னர் பிசினஸ் தெரியும், ஆனா என் பணம் இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. அந்த பணம் வருமானம் கண்டிப்பா வரும். அந்த பணம் எப்படி சார் வரும்? திடீர்னு எப்படி சார் வரும்? நீங்க பாருங்க, மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவுகள் வரும், வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி மிதுன ராசிக்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வாய்ப்புகளை தவறவே விட மாட்டீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அதை மிகப்பெரிய வாய்ப்பா பயன்படுத்தக்கூடியவர்கள் மிதுன ராசி. அந்த வாய்ப்புகள் தேடி வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பணமே போடாம ஏதாவது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா உங்களை மாதிரி லக்கியான பர்சன் யாருமே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கொடுத்தே தீருவார். ஏன்னா உங்க ராசிக்கு அவரு 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியும் அவர் தான், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அவர் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல வரும்போது தொழில முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைகள், சனி பகவானுடைய பார்வைகள் பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும். அந்த 7ஆம் இடத்துல விழும்போது பாத்தீங்கன்னா, நீண்ட காலமாக திருமணத்தில் பிரச்சனைகள் சந்தித்தவர்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதார கஷ்டத்தினால குடும்பத்துல பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை எங்க கடைசியில போய் நின்று இருக்கும் அப்படின்னா, பண பிரச்சனைல தான் இருந்திருக்கும். நீ சம்பாதிக்கல, நீ அவமானப்படுற, நானும் சேர்ந்து கஷ்டப்படுறேன், இப்படி பிரிவினை அடைந்தவர்கள் இந்த மிதுன ராசி. அவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா மிதுன ராசி என்பதற்கு வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்க்கு போனவங்க அவங்கெல்லாம் மனம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு வாட்டி யோசிச்சுட்டு நீங்க கண்டிப்பா பிரியணும் அப்படின்னா பிரிஞ்சு அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த பிரிவினை வேண்டாம், சில சின்ன விஷயங்களுக்காக பிரியிறீங்க அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நானா இப்படி பேசினேன், நானா இதுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும். சேர்ந்து வாழ்வீங்க. நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமானதுனாலதான் பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கல. சார் என்ன சார் ஒரு நல்ல வரன் வேணும் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டா, எதிர்பார்க்கணும். ஆனா அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த அதிக எதிர்பார்ப்புனாலதான் கல்யாணமே ஆகாம போயிருக்கும். அதனால அந்த அதிக எதிர்பார்ப்பை குறைச்சிக்குவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா பாருங்க, கடைசியா ஒரு 4 வருஷமா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நடக்கல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு பாயிண்ட்ல இல்ல நம்ம இந்த லெவலுக்கு பார்த்தா போதுன்ற அந்த நிலை வரும். அது எப்போ வரும்? நேரம் நல்லா இருக்கும் போதுதான் அந்த மன மாற்றங்கள் வரும். மற்ற நேரத்துல வரவே வராது. அந்த நேரங்கள் காலங்கள் மாறும் போதுதான் மனிதனுடைய மனங்கள் எல்லாமே மாறுது. இயற்கையே மாறுதுன்னா அப்ப நம்ம மாற மாட்டோமா? கண்டிப்பா மாறும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கண்டிப்பா மிதுன ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி பலன் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். ரொம்ப நல்லா பிளான் பண்றேன் அப்படின்னு நிறைய தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் தான். நான் இடத்த வாங்குறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்த வாங்கி லாக் ஆனவங்க நிறைய பேர். ரியல் எஸ்டேட்ல பிசினஸ்ல பல கோடிகளை கடன் பெற்றவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களா இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா, இடத்த வச்சு டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கி நம்ம பிசினஸ் ரன் பண்ணிடலாம்,
நிறைய மிதனராசி என்பவர்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க, கமிஷன் பிசினஸ்ல இருப்பீங்க, டெக்ஸ்டைல இருப்பீங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடத்த வாங்குறோம், இடத்த வாங்கி ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்குறோம். அந்த லோன் வாங்கினதெல்லாம் லோனையும் கட்ட முடியல, டாக்குமெண்ட்டும் வெளில எடுக்க முடியல, இடத்தையும் விற்க முடியாத சூழ்நிலைக்கு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். முதல்ல அந்த இடம் விற்கும், இடம் வித்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சார் எனக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா மார்ச் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அந்த இடம் விற்கும். அதனால மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பது. ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை, சமசப்தம பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுது. அந்த 4ஆம் இடம் சொல்றதுக்கு வீடு, மனை, வாகனம். நிறைய பேர் இடத்த வித்துட்டு வேற ஒரு இடம் வாங்க போறீங்க. வீடே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. அதே மாதிரி 10ஆம் இடம் பட்டங்கள், பதவிகள், அதே மாதிரி பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வரும். நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், நானு சம்பளமும் ஏற்றி கொடுக்கல, வேலை மட்டும் அதிகமா இருக்கு. முதல்ல 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன், இப்போ 11 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், அப்படி இருந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள் அடைய போறீங்க, ப்ரொமோஷனோட ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கண்டிப்பா நடக்க போகுது. மிதுனராசி என்பவர்கள் இந்த சினிமால சொல்ற மாதிரி வெயிட்டிங் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி எல்லா விதமான விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இந்த மிதுனராசி என்பவர்கள் இருக்க போறீங்க. அதனால வெற்றி உண்டு, வெற்றி உங்கள் வசமாகும். நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தின் நல்ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிகப்படியான பலன் கிடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல தசா புத்திகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சில வரக்கூடிய தசா புத்திகள் பாத்தீங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு புதன் தசை மிகப்பெரிய கடனை கொடுத்துரும். கேது தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்களாம் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம். ஏன்னா நேரம் நல்லா இருக்கும் போது அந்த பரிகாரங்களும் தெய்வ வழிபாடும் கண்டிப்பாக உங்களை மாற்றும். அதுக்கெல்லாம் உங்க சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் போட்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படை வகுப்புல இருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமகோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர்ல வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.